ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல லசூனி சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா, 10 பல் பூண்டு, 2 காஷ்மீர் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயத்துல பாதி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் ஊறுறதுக்காக வச்சிடலாம். வறுத்த மசாலாவையும் மீதி இருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்த மசாலாவை அதுல போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் அதை வதக்கிட்டு இப்ப ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதுல சேர்த்துக்குவோம். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 15-20 நிமிஷம் அதை வேகிறதுக்காக விட்டுடலாம். 20 நிமிஷம் நல்லா சிக்கன் சூப்பரா அந்த மசாலால வெந்துருச்சு. இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா காரசாரமான லசூனி சிக்கன் மசாலா சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. பாய்.